1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 57ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக ஏவினார். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் இதே வசனத்திலும் தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஜெயம் கொடுக்கிற தேவன், God who gives us the victory என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். வாழ்க்கையிலே போராட்டங்கள் அநேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கிறது. சில போராட்டங்கள் வெளிப்படையாக காணப்படுகின்றன, சில போராட்டங்கள் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே அமைதியாக நடந்துட்டு இருக்குது. சோதனைகள், பயம், மனச்சோர்வு, நோய்கள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள், ஊழிய சவால்கள், ஆவிக்குரிய எதிர்ப்புகள், இவற்றை நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நேரத்தில் நாம் என்ன பண்ணிதான் இருக்கிறோம், நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சில நேரங்களில் இவற்றின் மத்தியிலே நமக்கு ஒரு கேள்வி, எனக்கு எப்போது ஜெயம் கிடைக்கும்? When will I get the victory? எனக்கு எப்போது ஜெயம் உண்டாகும் என்கிற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் வருகிறது. அத்தகைய நேரத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்தை இந்த வாரத்தில் இல்ல இந்த மாதத்தில் அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயத்துக்காக முயற்சி பண்ணுங்க சொல்ல, ஜெயத்தை ஆண்டவர் ஈவாக தருகிறார். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக முயற்சி செய்தால் ஜெயம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இங்கே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். He gives us the victory அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் அங்கே விசேஷமாக பவுல் அப்போஸ்தலன் இங்கே உயிர்த்தெழுதலை குறித்து இந்த புத்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க. விசேஷமாக இந்த அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து அநேக காரியங்கள் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து முதல் பகுதி எழுதுகிறார். பிற்பாடு நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற காரியத்தை எல்லாம் அங்கே சொல்லிவிட்டு ஆண்டவராய் இயேசு மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. மனிதனுடைய மிக பெரிதான எதிரி, பெரிய சத்ரு யார் என்று சொன்னால், என்னவென்று சொன்னால் மரணம். அந்த மரணத்தையே ஜெயித்து அந்த ஜெயத்தை மரணத்தின் மேல் கொடுக்கிற ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் இருக்கிற சிறு சிறு போராட்டங்கள், பிரச்சனைகள் மேலே நிச்சயமாகவே ஜெயத்தை தருவார் என்பதை அந்த கடைசியிலே சொல்கிறார். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறத பார்க்கிறோம். வேதாகமம் முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி மனிதர்களால் முடியாது என்று தோன்றுகிற சூழ்நிலைகளில் ஜெயத்தை கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஜெயம் கொடுக்கிற தேவன் என்கிற காரியத்தை இன்றைக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். வருகிற வாரத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாக என்கிற காரியத்தை அதிகமாக வலியுறுத்தி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், பழைய ஏற்பாட்டில் இருந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, எரிகோவின் மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடைந்த ஜெயம், கோலியாத்தின் மேலே தாவீது பெற்ற ஜெயம், இந்த 2 ஜெயத்தை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவனுக்கு இந்த 2 சம்பவங்களும் தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் எந்த ஒரு தடையும் ஆண்டவருக்கு நமக்கு பெரிதல்ல, எந்த எதிரியும் வலிமையான எதிரி அல்ல என்பதை இந்த 2 சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது. எரிகோ என்று சொல்லும் பொழுது இம்பாசிபிள் சிச்சுவேஷன், தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, ஒரு முடியாத ஒரு தடை, இதை குறித்து தான் எரிகோ என்று பார்க்கிறோம். எரிகோ நம்முடைய வாழ்க்கையில எரிகோக்கள் முன்பாக சில நேரத்தில் வந்து நிற்கிறது. கோலியாத் என்று சொல்லும் பொழுது அச்சுறுத்துகிற ஒரு எதிரி, இன்டிமிடேட்டிங் எனிமி. இம்பாசிபிள் சிச்சுவேஷன், இன்டிமிடேட்டிங் எனிமி, கூடாத ஒரு சூழ்நிலை, அச்சுறுத்துகிற ஒரு எதிரி. இந்த 2 காரியத்தின் மேலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா.
கூடாத ஒரு காரியம், இம்பாசிபிள் சிச்சுவேஷன். அங்கே நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அதை எரிகோவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ, உங்களுக்கு முன்பாக எரிகோ நிற்கலாம், உங்களுக்கு முன்பாக ஒரு கோலியாத்து நிற்கலாம். ஆனா ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய எரிகோ என்ன? வாட் இஸ் யுவர் ஜெரிகோ? உங்களுடைய எரிகோ என்ன? உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கூடாத, முடியாத, சவால் நிறைந்த ஒரு தடை, இல்லாவிட்டால் பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் சற்று மனதிலே கொண்டு வாங்க. ஆண்டவர் அந்த தடையை கர்த்தர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. The walls will come down. அந்த சுவர்கள், மதில்கள் கீழே வரும் என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அங்கே வேதம் சொல்லுகிறது, முதல் வசனத்தில் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, வரவும் இல்லை. உள்ளே போகவும் முடியாது, வரவும் முடியாது. எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர் சுற்றிலுமாயிருந்தது. ஒரு பெரிய மதில் சுவர், உயரமான ஒரு மதில் சுவர். அந்த மதில்கள் மிகவும் உயரமாக இருந்தன என்று சரித்திர ஆசிரியர்கள், ஆர்கியாலஜிக்கல் அந்த எவிடன்சஸ் நம்ம பார்க்கிறோம். அதன் வாசல்கள் இறுக்கமாக அடைக்கப்பட்டிருந்தன. மனிதனுடைய பார்வையிலே அந்த நகரை வெல்வது இயலாத காரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு ஃபோர்ட்ரஸாக, ஒரு கோட்டையாக அது இருந்து அங்கே அந்த பட்டணத்தை பாதுகாத்து கொண்டிருந்தது அந்த மதில். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கானான் தேசத்துக்குள்ளாக வருகிறார்கள். அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய, ஜெயிக்க வேண்டிய முதல் பட்டணம் எதுன்னு சொன்னா எரிகோ பட்டணம். யோர்தானை கடந்த பிற்பாடு அவர்கள் பிடித்து அவர்கள் ஜெயிக்க வேண்டிய பட்டணம் அங்கே எரிகோ. ஆனால் எரிகோக்கு உள்ளே போக முடியாதபடிக்கு மதில்கள் அங்கே இருக்கிறது. அங்கே உயரமான மதில்கள் அங்கே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில மதில்கள் நமக்கு முன்பாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எரிகோக்கள், எரிகோ பாருங்க, உங்கள் எரிகோ என்ன? ஹல்லேலூயா. வாட் இஸ் யுவர் ஜெரிகோ? அது மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், உடைந்த குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், தேவனை விட்டு பின்வாங்கி போன பிள்ளையாக இருக்கலாம், ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம், ஒரு பழக்கமாக இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கிற தடைகள் சிலவற்றை கூட நம்ம சொல்லலாம், ஆலய கட்டுமான பணியில் இருக்கிற சவாலையும் சொல்லலாம், இன்னும் பதில் கிடைக்காத ஜெபங்கள். இப்படி எரிகோ என்பது முடியாததாக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? கர்த்தர் யோசுவாவை நோக்கி பாருங்க, தேவன் எவ்வாறு அங்கே ஜெயத்தை கொடுத்தார், எரிகோவில் எப்படி ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். முதலாவதாக 2ஆம் வசனத்திலே ஜெயத்திற்கு முன்பாகவே, மைக்கு கொடுங்க, அங்கே ஜெயத்திற்கு முன்பாகவே தேவன் என்ன செய்கிறாரு? வாக்கு பண்ணுகிறார், வாக்கு பண்ணுகிறார். மதில்கள் இடிந்து விழும் என்று சொல்கிறார் ஆண்டவர். இந்த பட்டணத்தை நான் உன் கையில ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஜெயத்தை உங்களுக்காக வாக்கு பண்றேன். ஹல்லேலூயா. I am promising victory. ஆண்டவர் ஜெயத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். மதில்கள் இடிந்து விழுவதற்கு முன்பாகவே ஜெயத்தை ஆண்டவர் அங்கே அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? தேவனுடைய செயலை காண்பதற்கு முன்பாகவே அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கிற ஒரு வார்த்தை இல்லாவிட்டால் அதை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு ஜெயம் கிடைக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தந்து விட்டார், ஸ்தோத்திரம் என்று சொல்றதா விசுவாசம். ஹல்லேலூயா. எங்க ஜெயம் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது அதுதான். தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய செயலை, தேவன் தருகிற ஜெயத்தை நாம் காண்பதற்கு முன்பாகவே, நம்முடைய சரீர கண்களிலே காண்பதற்கு முன்பாகவே தேவன் தருகிற வாக்குத்தத்தத்தை நாம விசுவாசி நம்ப வேண்டும். ஜெயத்திற்கு முன்பாகவே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். God promises victory here. இரண்டாவதாக God gives a plan for victory. ஆண்டவர் ஜெயத்திற்கான ஒரு என்ன செய்யறாரு? ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்ன திட்டம் பாருங்க. நீங்க 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து
யுத்த புருஷர்கள் ஆர்ம்டு மென். அவங்க என்ன செய்யணுமா? பட்டணத்தை சுற்றிலும் வரணும். 6 நாள் ஒரு முறை என்ன பண்ணணும்? சுற்றணும். 7வது நாள்ல 7 தடவை சுற்றி வர கடவர்கள். அப்புறம் என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் எக்காலங்களை பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, 7 எக்காலங்களை கொண்டு போக வேண்டும். 7 ஆசாரியர்கள் முன்பாக போகணும். அதை தொடர்ந்து உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும். அதை தொடர்ந்து 9ஆம் வசனத்தில் அங்கே என்ன செய்ய வேண்டும்? பின் தண்டு அங்கே போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நகரத்தை சுற்றி நடங்கள், எக்காலங்களை ஊதுங்கள், ஆர்ப்பரியுங்கள் என்றெல்லாம் சொல்றாரு. இதுல ஒரு கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னா, நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பேசாத அப்படிங்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாயை பொத்திட்டு போகணும் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? 10ஆம் வசனம் அதான் முக்கியம். சுற்றி போனாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோசுவா மூலமாக, உங்கள் வாயினாலே சத்தமிடாமலும் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். சொல்லுங்க, ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் அங்கே சொல்றாரு. 6 நாள் ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலங்க. ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அங்க முறுமுறுப்பு இல்லை, கேள்விகள் இல்லை, வாதங்கள் இல்லை, பயத்தையும் அவநம்பிக்கையும் பரப்புகிற உரையாடல்கள் அவர்களுக்குள்ளாக இல்லை. There was no fear-filled conversation, no grumbling, no complaints. அவங்க அப்படியே அமைதியா வாயை பொத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? வாயை பொத்திட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறான். என்னது? ஒரு நாள் முதல் சுத்து, அப்புறம் அடுத்த நாள் அடுத்து ஒரு பேசலையா? அவங்கள பேசுறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? இது எப்படி விழுவோம் பாருங்க, நம்மளே கேட்குறோம். இது எப்படிங்க விழுவோம்? இது என்ன ஆண்டவர் சுத்த விடுறாரு இப்படி? 2 நாள் ஆச்சு, ஒரு கிராக்கு கூட என்ன பண்ணல. இப்போ 7 நாள்ல வந்து உழணும்னு சொன்னா முதல் நாள் கொஞ்சம் கிராக்காக விடணும், 2வது அடுத்த கிராக்கு விடணும். இது என்ன ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க? பேசியிருப்பாங்க. என்ன நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம்? இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். இதுல ஒரு அர்த்தமே இல்லையே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருப்பான். இல்லாட்டு சிலர் ரொம்ப ஆட்களாக இருக்கிறாங்க, விசுவாசத்தில் மிஞ்சின ஆட்களாக இருப்பாங்க, அவிசுவாசத்தில் நிப்பாட்டி இருப்பான், சுற்றி இருக்க மாட்டான். என்ன ஆண்டவர் இதில் இப்படி சொல்கிறாரு? இவ்வளோ பெரிய மதில். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை சுற்றி வர ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சுற்றி வரணுங்கிறார். அப்படி ஒரு நாள் சுற்றி வரணும், பேசாமல் வரணும், உட்காரணும், திரும்ப அடுத்த நாள் புறப்பட்டு போகணும். 7வது நாள் 7 முறை சுற்றணும். 7 முறைன்னா கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வருது? ஒரு 14-15 கிலோமீட்டர் 7வது நாள் சுற்றணும். சத்தம் போடாமல் சுற்றிட்டு வந்திருக்காங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சிலத்துல பேசாத, சும்மா சுத்து அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரத்தில் நம்ம சுற்றி சுற்றி நடக்கிறது போல தெரியலாம் வாழ்க்கையில். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம ஒவ்வொரு கீழ்ப்படிதல் உள்ள நடையும் நம்மை வெற்றிக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெற்றிக்கு நேராக இட் லீட்ஸ் us towards victory. ஒவ்வொரு அந்த கீழ்ப்படிதலோடு எடுத்து வைக்கிற அடிகள் நமக்கு புரியாது. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று தெரியாது. ஏதோ திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை செய்கிறது போல இருக்கும். திரும்ப திரும்ப அதே காரியத்தை செய்கிறமே, ஒன்று அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்குது, திரும்ப திரும்ப அதே செய்கிற மாதிரி இருக்கிறது, ஒன்றும் நகர மாட்டேங்குதே நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னபடி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா நீங்க வெற்றியின் பாதையில போய்கொண்டே இருக்கிறீங்க அர்த்தம். அல்லேலூயா. சீக்கிரத்திலே உங்களுடைய கண்கள் வெற்றியை பார்க்கும். சீக்கிரத்திலே ஆண்டவர் ஹல்லேலூயா எரிகோ மதில்கள் கீழே விழுவதை நீங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஒவ்வொரு அடியும் தேவனுடைய திட்டத்திலே வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு அடியையும் பேசாமல் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எரிகோ மதிலை அவர்கள் என்ன பண்ணாலும் முடியாது, கர்த்தர் தான் அதை செய்ய வேண்டும். அந்த மதில்கள் சுற்றிலும், அந்த பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த மதில்கள், அதை பிடித்து அது கீழே விழுந்தாதான் உள்ள போய் அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க முடியும், அங்கே உள்ள மக்களை ஜெயிக்க முடியும், அந்த பட்டணத்தை சுட்டரிக்க முடியும். தொடர்ந்து அவர்கள் முன்னேறி சென்று கானானை ஆண்டவருக்காக சுதந்திரிக்க முடியும். பாருங்க, எங்க ஆண்டவர் சொல்றாரு, நகரத்தை சுற்றி நடங்கள், பேசாதிருங்கள், எக்காலங்களை ஊதுங்கள், கடைசியா நல்ல அப்புறம் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்றாரு. அல்லேலூயா. 7 நாள் எல்லாரும் பேசாம ஆர்ப்பரிங்கன்னா எப்படி கத்திருப்பான் பாருங்க. எப்பா 7 நாள் பேசாம எல்லாம் சேர்த்து வச்சு ஆர்ப்பரிக்கிறாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார்? 20ஆம் வசனத்தில்
20ஆம் வசனம் சொல்கிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தாரை முழங்குகையில் ஆலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு 2 பகுதியில இருக்குது. விழுந்தது சொல்லுங்க. இங்க விழுந்ததுன்னு இருக்கு, அங்க கோலியாத் விழுந்தான் இருக்குது. நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் விழச் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டைகள் விழும், கோலியாத் முகங்குப்புற விழுவான். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், விழுந்தது. ஜெயத்தை தேவனே கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மதிலை இடிக்கவில்லை, தேவனே அதை விழச் செய்தார் என்று பார்க்கிறோம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும்பொழுது மூடிய கதவுகள் திறக்கப்படும், உயர்ந்த மதில்கள் தரைமட்டமாகும், முடியாதது சாத்தியமாகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, தொடர்ந்து விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஜெயம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Every step that you take in obedience to the word of God, you are moving towards victory. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஜெயத்தை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது. கீழ்ப்படியுங்கள், தொடர்ந்து நடங்கள், தொடர்ந்து காரியத்தை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியமான, உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஜெயத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கே ஒரு 50 தடவையா வீட்டில் போய் சொல்லுங்க. வசனத்தை சொல்றது தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இங்கிலீஷ்லயும் போடுங்க, தேவன் திட்டத்தை கொடுக்கிறார், இறுதியாக தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு வாக்குத்தத்தம்? ஜெயத்திற்கான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஜெயத்திற்கான திட்டத்தை கொடுக்கிறார், ஜெயத்திற்கான ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். He promises, he plans and he provides victory. ஆண்டவர் அங்கே ஜெயத்தை ஆண்டவர் தருகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். இதுதான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எரிகோ கோட்டைகள் நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய தடைகள், ஹல்லேலூயா, முன்னேறி செல்ல முடியாத போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர் சொல்லுகிறதை நம்ம செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு சீக்கிரமாக தரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதற்காக, எந்த ஒரு சூழ்நிலை ஜெயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியத்திலே கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயம் தருவார். இரண்டாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். What is your Goliath? Who is your Goliath? உங்களுடைய கோலியாத் யார்? என்ன உங்களுடைய கோலியாத்? பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது கோலியாத் என்கிற ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம், ஒரு நபரை பார்க்கிறோம், ஒரு பிரச்சனையை நம்ம இங்கே பார்க்கிறோம். நான் முதல்ல சொன்னேன், எரிகோ என்பது இம்பாசிபிள் சிச்சுவேஷன், முடியாத கூடாத ஒரு சூழ்நிலை, அதுதான் எரிகோ. இங்கே கோலியாத் என்பது இன்டிமிடேட்டிங் சிச்சுவேஷன் ஆர் இன்டிமிடேட்டிங் எனிமி, நம்மை அச்சுறுத்துகிற, பயமுறுத்துகிற பிசாசு. பாருங்க, அவனுடைய ஆயுதத்தில் ஒன்று பயமுறுத்துவான். இங்கே 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது 1 சாமுவேல்ல அங்கே கோலியாத்தை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் 4ஆம் வசனத்தில் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானும், 9 அடிக்கு மேல 3 மீட்டர் உயரத்தில் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா வல்லமையான ஒரு மனுஷன், அனுபவமிக்கவன், பயமுறுத்துகிறவன். அங்கே 16ஆம் வசனம் சொல்லுது. 16ஆம் வசனம், அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பானாம். வந்து நிற்பான். சொல்லுங்க. சில இடத்துல பிரச்சனை வந்து நிற்கிது, முன்னாடி வந்து நிற்கிது. வந்து நிற்பானாம். என்ன செய்வான்? வந்து நிற்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயமுறுத்தல். 17:11 வாசித்தீங்கன்னா, 17:11 சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு, சவுல் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் அனைவரும் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். They were afraid and terrified, dismayed and terrified அப்படின்னு போட்டிருக்குது. கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்புறம் 24ஆம் வசனத்தில் பாருங்க, 24ஆம் வசனத்தில் அங்கேயும் போட்டிருக்கு, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு, அங்க அவன் சொல்றதை கேட்கும் போது பயப்பட்டார்கள், இங்கே அவனை பார்க்கும் போது பயப்படுறாங்க. பார்த்தாலும் பயமா இருக்கு, பேசினாலும் பயமா இருக்கு. பேசினாலும் பாருங்க, அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு, அந்த அடமொழியோடு போட்டிருக்கு, பயப்பட்டுன்னு போல, எப்படி மிகவும் பயப்பட்டு. கோலியாத்தினாலே பயமுறுத்துகிறது. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில், சாத்தானுடைய தாக்குதல்கள், மன உளைச்சல்கள், விமர்சனங்கள், தோல்விகள், இதெல்லாம் கடன் பிரச்சனைகள் பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை, பயமுறுத்துகிறது. இன்னைக்கு உங்க கோலியாத் என்னன்னு கர்த்தர் கேட்கிறாரு.
உங்கள் கோலியாத் என்ன? வாட் இஸ் யுவர் கலையத்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பயமுறுத்துகிற ஒரு மனிதன். அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் பயப்பட்டார்கள். அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது மிகவும் பயப்பட்டார்கள். பயப்பட்டதும் இல்லாமல் என்ன சொல்றாங்க பாருங்க, அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்களாம். முகத்துக்கு விலகி என்ன பண்ணுவாங்களா? ஓடி போனார்கள். ஆகவே பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை. வாட் இஸ் threatening you? What is frightening you? உங்களை பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை என்ன? அந்த காரியத்தில் ஆண்டவர் ஜெயத்தை தருவேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. The Lord will give you victory in such a situation. What is intimidating you? Frightening you? உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் பயமுறுத்துகிறது. பிசாசு சில காரியங்களை கொண்டு வந்து பயமுறுத்துகிறான். Fear is the tool. Fear is one of the tools the devil uses against us to make us miserable and to destroy our lives. நம்ம வாழ்க்கையை அழிப்பதற்காக பயன்படுத்துகிற என்ன ஒரு காரியம் இந்த பயம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God has not given us the spirit of fear but of a sound mind, power and sound mind என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, தாவீது என்ன செய்கிறார் இந்த ஜெயத்தை பெறுவதற்கு? முதலாவதாக 37ஆம் வசனத்துல பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில முதலாவது கடந்த காலத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை, வெற்றிகளை திரும்பி பார்க்கணும். ஹல்லேலூயா. எப்படி ஜெயத்தை? கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகள், கடந்த காலத்திலே ஆண்டவர் நமக்காக பாராட்டின வெற்றிகள், இவைகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த கால ஜெயங்கள் நிகழ்கால விசுவாசத்தை உருவாக்குகின்றன. தேவன் கொடுத்த முந்தைய ஜெயங்களை நினைவு கூறுங்கள். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். தாவீது அங்கே ஆட்டு மேய்ப்பனாக இருந்த பொழுது அங்கே அவன் சொல்லுகிறான், ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை என்ன வந்துச்சு? கரடி வந்துச்சு. அதை என்ன பண்ண? தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே எத்தனை பேருக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு சின்ன ஜெயமா இருக்கலாம், கொஞ்சம் ஜெயமா இருக்கலாம். ஆனா இப்போ ஒரு பெரிய பயமுறுத்தல் முன்னாடி வந்து நிக்குது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு கரடி சிங்கம் கூட பெருசா தெரியல. நமக்கு கரடி சிங்கம், கரடி என்ன? ஒரு சின்ன பூச்சி வந்தாலே என்னது? கருப்பாம்பூச்சி வந்தாலே, கருப்பாம்பூச்சிக்கு மேல உங்களுக்கு ஜெயம் கொடுத்தாருன்னா வண்டு மேலேயும் ஜெயம் கொடுப்பாரு, கரடி மேலேயும் ஜெயம் கொடுப்பாரு, சிங்கத்தின் மேலேயும் ஜெயம் கொடுப்பாரு, கோலியாத்து மேலேயும் ஜெயம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ரிமெம்பர் தி பாஸ்ட் விக்டரிஸ். கடந்த கால ஜெயத்தை நினைவு கூறுங்கள். Kill your fear by remembering the past victories. உங்களுடைய பயத்தை மேற்கொள்ளுங்கள். பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 32ஆம் வசனம் வாசிங்க. 32ஆம் வசனம். தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம், இந்த கோலியாத்து நிமித்தம், இந்த இன்டிமிடேட்டிங் எனிமி, இந்த அச்சுறுத்துகிற இந்த சத்துருவின் நிமித்தம் ஒருவன் என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. பாருங்க, இவங்க பேர் பயம் இல்லை, எல்லாம் ஓடி போனாங்களாம். அங்க 24ஆம் வசனத்துல ஓடி போனார்கள் போட்டிருக்கு. ஆனா தாவீது சொல்றார், பயப்பட மாட்டேன், நான் போய் யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் ஓடி போன ஆட்கள்லாம் யுத்த வீரர்கள். ஆனா இவர் ஷெப்பர்ட் பாய், ஒரு ஆட்டு மேய்க்கிறவன். அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஜெயத்தை அவன் அனுபவித்திருந்தான். நம்ம வாழ்க்கையில இன்னும் பெரிய ஜெயங்களை தர ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்ன சின்ன ஸ்மால் விக்டரிஸ் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம். அதை செய்தவர் பெரிய. ஆண்டவருக்கு சின்னது பெருசுன்னு ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கரடியும் ஒண்ணுதான், கோலியாத்தும் ஒண்ணுதான். ஆண்டவருக்கு பூச்சியும் ஒண்ணுதான், கோலியாத்து ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடுத்து என்ன செஞ்சான் பாத்தீங்கன்னா, he relied on God's strength. He not only remembered the past victories. அவர் என்ன செய்தான்? தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17:45 பாருங்க. 17ஆம் அதிகாரம் 45 வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை
நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ ஹல்லேலூயா. அவன் பாருங்க, பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடுலாம் வரத பார்க்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு போர்க்கவசம் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கல். அப்படின்னா 57 கிலோ. பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம் நீங்க. 5000 சேக்கலான வெண்கல்னா 57 கிலோவை என்னவா போட்டிருக்கிறான்? கேடகமா போட்டிருக்கான். கேடகம் மார்பிள போட்டிருக்க கேடகம் 57 கிலோங்க. அல்லது 5 கிலோ பைய தூக்க நம்ம முடியல. அவன் போட்டிருக்க எவ்வளவு? அவ்வளவு பெரிய வெயிட்டான கேடகத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் அங்கே போட்டுக்கொண்டு நிற்கிறான். அவ்வளோ வெயிட்டை தாங்குற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் மேனா இருக்கிறான். அவன் தன் கால்களில் வெண்கல கவசத்தையும் தன் தோளில் மேல் வெண்கல கேடகத்தையும் அங்கே பார்த்தீங்கன்னா கவசம் தான் அந்த 5000 சேக்கல் வெண்கலம் மேலே போட்டிருக்கிற அந்த பிரஸ்ட் பிளேட். கேடகம் பார்த்தீங்கன்னா அதுவும் வெண்கலம். எல்லாம் வெண்கலமாக இருக்குது. இது எப்படின்னா சூரியன் அப்படியே அது மேலே படும்போது தக்க 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 என்ன பண்ணுவான்? அப்படியே ஜோலிக்கு அவன் பார்த்தாலே எப்பா இப்படி நிற்கிறான் வந்து அப்படின்னு பாருங்க. இதான் இன்டிமிடேட்டிங். அது என்ன பண்ற? பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை. அவனுடைய ஈட்டியின் அழகு அப்படின்னு போட்டிருக்கு. ஈட்டியின் அழகு 7ஆம் வசனத்தில் அவனுடைய ஈட்டியின் தாங்கு நெசவுக்காரன் படைமரத்தின் கனதியும் அவனுடைய ஈட்டின் அழகு அப்படின்னா அது எண்டு இந்த டிப் இருக்கு பாருங்க. அந்த ஈட்டினுடைய கூறு அது மாத்திரம் 600 சேக்கல்னா 6.8 கிலோ. இத்தனை 6.8 கிலோ ஈட்டியுடைய கூர்மை மாத்திரம். அப்போ ஈட்டியெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்க. அப்படி நிற்கிறான் வந்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கான் நிற்கிறான். நம்மளால சாதாரண ஒரு வாலிபப்ப தாவீது பாருங்க. படத்தில் பாருங்களேன், கோலியாத்தையும் தாவீதையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? பயமுறுத்த பெரிய ராட்சதன் கோலியாத்து வந்து நிற்கிறான். சொல்கிறான் ஆண்டவிட சொல்கிறான் என்ன தெரியுமா சொல்கிறான்? விசுவாசத்தோடு 45ஆம் வசனத்தில் நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெயம் நம்முடைய திறமையினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால கிடைக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தினால கிடைக்கிறது. தேவனுடைய நாமத்தினால தான் ஜெயம். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய திறமையை வச்சு ஜெயம் எடுத்துலாம் நினைக்கிறோம். ரிலை ஆன் த பவர் ஆஃப் காட், ரிலை ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். தேவனுடைய பலனிலே தேவனுடைய வல்லமையிலே சார்ந்திருங்கள். கீப் யுவர் ஐஸ் ஆன் தி ப்ராப்ளம் சால்வர். பிரச்சனையை தீர்க்கிறவர் மேலே உங்களுடைய கண்களை வையுங்கள், பிரச்சனை மேல அல்ல. அங்கே தாவீது கோலியாத்து மேல கண்ணை வச்சிருந்தானா அவனுக்கே சோறு உண்டாயிருக்கும். இப்படி பாரு, இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த படத்தையே பாருங்களேன். அந்த கோலியாத்தை இப்படி பார்த்துட்டு இருந்தானா எப்படா அவனுடைய மார்க்கவசம் அவனுடைய கேடகம் அதெல்லாம் பார்த்து ஈட்டின்னு கும்பு அதெல்லாம் பார்த்தாலே ஆனால் அவன் அங்கே பார்க்கல. ஹல்லேலூயா. அதுக்கு மேலே கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு. ஜெயம் கொடுக்கிற தேவன், ராணுவங்களின் தேவன், சேனைகளின் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்ற எல்லாரும் கோலியாத்தை பார்த்தார்கள், தாவீது கர்த்தரை பார்த்தார். மற்றவர்கள் பிரச்சனையை பார்த்தார்கள், ஆனால் பிரச்சனையை தீர்க்கிற கர்த்தரை இந்த தாவீது பார்த்தான். ஹல்லேலூயா. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, the Israelite army said Goliath is so big we cannot kill him. கோலியாத் ரொம்ப பெருசா இருக்கிறான், அவனை கொல்ல முடியாது அப்படி நினைச்சாங்களாம் மற்ற இஸ்ரவேல் ராணுவத்தில். தாவீது Goliath is so big I cannot miss him. அவன் பெரிய ஆளா இருக்கிறான், கவன் விட்டா நிச்சயமாகவே அவனை மிஸ் பண்ணவே பண்ணாது அப்படின்னு நினைச்சான். ஹல்லேலூயா. குட்டியா இருந்தா கூட கவன் மிஸ் ஆயிரும். ஆனா இந்த ரெடியா இருக்கிறான், கவனை விட்டா நிச்சயமா என்ன பண்ணும்? அது மிஸ் ஆகாது. is so big I cannot miss him அப்படிங்கிற விசுவாசம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வல்லமையை சார்ந்திருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் விசுவாசத்தை செயல்படுத்தினான். he released his faith. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய விசுவாசத்தை அவன் அங்கே செயல்படுத்துகிறதை நாம் அங்கே 49ஆம் வசனத்தை பாருங்க. 49ஆம் வசனம். தன் கையை அடப்பத்திலே போட்டு ஒரு கல்லை எடுத்து பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதுனாலே அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஒரு சொல்லுங்க போகிறான், விழுந்தான். எரிகோ கோட்டை விழுந்தது, கோலியாத்து விழுந்தான். பாருங்க, இந்த ரெண்டு சம்பவத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் விழ செய்ய வேண்டியவர்களை விழ செய்வார்.
நமக்கு முன்பாக இருக்கிற கோலியாத், who is your Goliath or what is your Goliath? உனக்கு முன்பாக இருக்கிற அந்த கோலியாத் என்ன? கோலியாத் போன்ற பிரச்சனைகள் என்ன? what is the situation that is intimidating you? உங்களை பயமுறுத்துகிற அந்த சூழ்நிலை என்ன? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது கீழே விழும். ஹல்லேலூயா. கர்த்தர் விழச் செய்வார். இங்கே வேதம் சொல்கிறது, ராட்சதனை நோக்கி அவன் ஓடுகிறான். பயம் என்ன செய்யும்? ராட்சதனை விட்டு ஓடும். ஆனா விசுவாசம் ராட்சதனை நோக்கி ஓடும். ஹல்லேலூயா. it faces the problem. faith faces the problem. விசுவாசம் பிரச்சனையை சந்திக்கும். fear runs away from the problem, flees the problem. அது விட்டு ஓடி போகும். ஆனா விசுவாசம் அதை நோக்கி ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? கடைசில அந்த கோலியாத்து மேல போய் நின்னானா. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சானா? நீங்க 16ஆம் வசனத்துல கோலியாத் வந்து நிற்பானா. வந்து முன்னாடி தான் நிற்பான். இப்போ அவன் மேலேயே ஏறி நிற்கிறான். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மேலே என்ன பண்ணா? ஏறி நிற்கிற. எத்தனை வசனத்துல இருக்குது? 51ல பாருங்க, வாசிங்க. அவன் மேல் நின்று. கர்த்தர் நம்ம எல்லாரும் எதுக்காக அழைச்சிருக்காருன்னா, பிரச்சனையில மேல நிக்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனை முன்னாடி வந்துட்டு உங்களை மிரட்டுறதுக்கு இல்ல. you have to stand over the problem. ஹல்லேலூயா. அதை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த 2 சம்பவத்தையும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். எரிகோ கோலியாத். ஹல்லேலூயா. எரிகோ கோலியாத். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ என்ன? இம்பாசிபிள் சிச்சுவேஷன், முடியாத என்கிற ஒரு காரியம் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதன் மேலே ஜெயத்தை தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி நடக்கும்? ஜெரிக்கோ படுங்க. ஜெரிக்கோ அங்க பாருங்க, மதில் சுற்றிலும். நீங்க அந்த படத்தை நீங்க ஆர்கியாலஜிக்கல் பிக்சரை பார்த்தீங்கன்னா, நேற்று நான் சில மேப்பில் பார்த்தேன். சுற்றிலும் அது அப்படியே சுற்றிலும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அப்படியே சுற்றிலும் மதில் இருக்கிறது. நடுவில் தான் பட்டணம் இருக்கிறது. அதை அந்த மதில் விழுந்தாதான் அந்த பட்டணத்துல போய் அந்த பட்டணத்தை அவர்கள் பிடிக்க முடியும். அவர்கள் அந்த பட்டணத்தில் மதில்கள் ஆண்டவர் இடிந்து விழப்பண்ணினார். ஹல்லேலூயா. அவ்வளவற்றை சுற்றிலும் இருக்கிற அந்த கோட்டையாக இருந்த விழப்பண்ணினார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். God gives us the victory. இந்த ரெண்டிலுமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுத்தார். தாவீதுடைய முயற்சி அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எந்த பிரயாசமும் அல்ல. அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தரை வார்த்தையை கேட்டார்கள், அதன்படி நடந்தார்கள். கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். தேவன் கொடுக்கிற ஜெயத்தை நாம் அனுபவிக்க என்ன செய்யணும்? நம்பர் 1, முதலாவதாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். Believe in the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். எரிகோவின் மதில்கள் போடுங்க. அதுல 3வது பாயிண்ட், தேவன் கொடுக்கும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். believe in the promises of God. அது மாத்திரமல்ல, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவன் ஆண்டவர் மேல விசுவாசித்தனால தான் அங்கே கோலியாத்தை ஜெயித்தான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசித்தனால தான். விசுவாசி ஆட்டா சுத்தியே போயிருக்க மாட்டாங்க. என்ன ஆண்டவரே, ஏதாவது குண்டு கொடுத்தீங்கன்னா அடிச்சு தாக்குவோம். நீங்க சுத்தி வர சொன்னா என்னத்தை? ஏதாவது ஒரு பாம்பு கொடுங்க, இல்லை குண்டு கொடுங்க, இல்லை பெரிய ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனால் வாக்கு ஆண்டவர் சொன்னார், கொடுத்தேன், இந்த பட்டணத்தை கொடுத்தேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அதை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். இரண்டாவதாக தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்கணும். ரிலை on the strength of God, the power of God. தாவீது தன்னுடைய கவனை நம்பல, தேவனை நம்பினான். ஹல்லேலூயா. உங்களுடைய படிப்பை நம்பாதுங்க, உங்களுடைய திறமையை நம்பாதுங்க. அதெல்லாம் நாம் எதிர்பார்க்கிற அந்த ஜெயத்தை கொடுக்காது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நல்லது தான். கவனை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, கல்லையும் பயன்படுத்துகிறாரு. ஆனால் கோலியாத்தை கீழே விழ வச்சது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. கரெக்டாக நெத்தி அடியில் உழவுக்குன்னா போயிடுது. அவன் கேடயத்தை வச்சு தடுத்துருக்கலாம், அவன் கையை வச்சே தடுத்துருக்கலாம். அவன் கையை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பாருங்க. கல்லுனா ஒரு சின்ன கல் அவனுக்கு பெரியதா, இப்படியே அப்படின்னா அவன் போயிருக்கோம். ஆனால் கரெக்டாக ஒன்றும் இல்லாமல் இங்கே போய் விழ வச்சாரு பாருங்க, அது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார் நமக்காக. ஹல்லேலூயா. கவனை நம்புறதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலத்தில் நம்புறதில்லை, ஞானத்தை நம்புறதில்ல. அதெல்லாம் ஆண்டவர் தருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரத்துக்காக ஸ்தோத்திரம், திறமைகளுக்காக ஸ்தோத்திரம், படிப்புக்காக ஸ்தோத்திரம்.
ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் தான் ஆகும். நீதிமொழி 21:31 வாசிக்கிறோம். ஆயத்தமாக எல்லாம் தேவைதான், ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அங்கிருந்து தான் ஜெயம் வரும். 75ஆம் சங்கீதம் நினைக்கிறாங்க போட்டிருக்கு, மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து ஜெயம் வராது, கர்த்தரிடத்திலும் தான் ஜெயம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர். மூன்றாவதாக நம்பர் 1 வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். இரண்டாவதாக தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பலத்தை, தேவனை சார்ந்திருங்கள். மூன்றாவதாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். obedience always precedes victory. கீழ்ப்படிதல் தான் வெற்றிக்கு முதல் படி. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் எப்பொழுதும் ஜெயத்துக்கு முன்பாக இருக்கிறது. ஜெயத்திற்கு முன்பாக கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எரிகோ அந்த சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பயத்தை நிராகரியுங்கள். ரிஜெக்ட் த ஃபியர். பயப்படாதுங்க எதுக்குமே. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயம் இல்ல. எத்தனை முறை பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காராம் பைபிள்ல? என்னீங்களா? அது யாரோ சொன்னாங்க, நம்ம நம்புறோம். ஹல்லேலூயா. அத்தனை இருக்கான்னு தெரியல. ஆனால் பல விதத்தில் ஆண்டவர் சொல்ற காரியங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது அத்தனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயப்படாதுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே. ஆனால் நம்ம 365 நாள் சொன்னாலும் நமக்கு 365 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நேற்று பயந்துங்களா இல்லையா? இல்லையா? கேமரா வச்சு பார்த்தா தெரியும் எங்கே என்னென்னக்கெல்லாம் பயப்படுறீங்க. பாருங்க, ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே. எப்போ அந்த பயம் போ அப்படின்னு சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவராக இருக்கும்போது இந்த ராட்சதர்கள் இந்த எரிகோக்கெல்லாம் நமக்கு சின்னதாக தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. You know, when we maximize God, everything else will be minimized. நம்ம ஆண்டவரை பெருசா நம்ம நினைக்கும் போது, பெரிதாக பார்க்கும் பொழுது, when we magnify God, ஆண்டவரை நம்ம பெரிதாக நம்ம பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் சின்னதாக மாறிடும். ஹல்லேலூயா. பிரச்சனை கொண்டு முன்னாடி சின்ன 10 ரூபா காயினை கொண்டு இப்படி கண்ணை வச்சுன்னா அதான் பெருசாக தெரியும். அதை தூக்கி போட்டிங்கன்னா அது பெரிய எவ்வளவோ காரியம். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஹல்லேலூயா. ரிஜெக்ட் ஃபியர், ரெஃப்யூஸ் ஃபியர். அதை நம்ம என்ன பண்ணணும்? பயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், இந்த பட்டணத்தை, ராட்சதர்களை நம்ம எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கடைசியாக எல்லா மகிமையும் தேவனுக்கே செலுத்தணும். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் தேவனுக்கே செலுத்தணும். இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் தான் ஜெயம் ஒழுங்காக கிடைக்கும். ஜெயத்தை பட்டுட்டு நீங்கள் புகழ் பாடிட்டு போயிட்டீங்க வைங்க, ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு ஜெயம் கொடுத்தா இவன் என்னை மகிமைப்படுத்துவான். ஹல்லேலூயா. சிலருக்கு இவனுக்கு ஜெயம் கொடுத்தா என்னை மறந்துடுவான் அப்படின்னா ஜெயம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் போது பாருங்க, தாவீது கோலியாத்தை ஜெயித்ததுக்கு காரணம் தாலியை கர்த்தர் உயர்த்துகிறாரு. ஆனால் தாவீதுக்கு இருந்ததெல்லாம் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் பெலிஸ்தர்கள் அறியணும். ஹல்லேலூயா. There is a God in Israel, living God in Israel. இஸ்ரவேலில் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா என்பதை இந்த பெலிஸ்தர்கள், கோலியாத்து மற்ற எல்லா ராட்சதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். They should know there is a God in Israel. There is a living God in Israel. ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அதுதான் அவனுடைய இருதயத்தின் எண்ணம். கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஆனால் கர்த்தரே உயர்த்துகிறார் தாவீது. ஹல்லேலூயா. பிரச்சனை வருது, ஆனால் கர்த்தர் தாவீது பின்னாட்களில் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். எல்லா மகிமையும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு சென்றவுடனே அவர்கள் பெற்ற முதல் வெற்றி அமலேக்கியர்கள் மேலே. அவர்கள் சந்தித்த முதல் மிலிட்டரி பேட்டில், ராணுவ அந்த பேட்டில், யுத்தம் அமலேக்கியர் மேலே. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 to 16 வரைக்கும் வாசிக்கிறோம். அதுதான் the first battle that they ever waged. அவர்கள் சந்தித்த அவர்கள் அங்கே ஆண்டவர் ஒரு திட்டத்தை தருகிறார். மோசே கைகளை உயர்த்தி வைக்க வேண்டும், ஜெயம் உண்டாகும் என்று. ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்குறோம். கடைசியில் கர்த்தருக்கு ஒரு பேர் வச்சாங்க. 15ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அதுக்கு போதும், அதுக்கு யெகோவா நிசி என்று, the Lord is my banner, வெற்றி கொடி அவர்தான், எனக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். பாருங்க, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி, மோசே அங்கே புகழ் பாடிக்கொண்டிருக்கவில்லை. தன்னை குறித்து நான் கை தூக்கினேன், ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். கை தூக்கினதெல்லாம் உண்மைதான்.
ஆனா யெகோவா நிசி, தேவன் வெற்றி தந்தார். ஹல்லேலூயா. வெற்றி தந்தவர் ஆண்டவர். ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கரங்கள் அவருடைய சித்தத்தின்படி உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் வெற்றியை தருகிறார். அந்த சம்பவத்தில் ஊரும் ஆரோனும் அங்கே உதவி செய்கிறார்கள். பாருங்க, வெற்றியில நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். ஹல்லேலூயா. சபையின் வெற்றியில எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கைகோர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். அது ஒரு பக்கம் இருக்காது, அடுத்த பிரசங்கம். ஆனால் கீழே அது கடைசி வசனம் என்னன்னா, யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வெற்றியை நீங்கள் தான் தந்தீங்க. நீங்கள் யெகோவா நிசி. ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டணும். நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். யெகோவா நிசி, நீங்கள் தான் வெற்றி கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் பலவிதமான சூழ்நிலைகள் இல்லை நீங்கள் இருக்கலாம். எரிகோ உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், கோலியாத் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். கர்த்தர் ரெண்டு சூழ்நிலையிலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, இன்று எனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ என்ன, இன்று எனக்கு முன்பாக இருக்கிற கோலியாத் என்ன, இன்னைக்கு அதை கர்த்தரிடத்தில் ஒப்படையுங்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கவனிங்க. இன்று நீங்கள் ஒரு எரிகோவுக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். You may be standing before a Jericho. மதில்கள் மிக உயரமாக தோன்றலாம், கதவுகள் என்றென்றைக்கும் அடைக்கப்பட்டது போல தோன்றலாம். இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு கோலியாத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். எதிரி பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். எதிரி மிகவும் வலிமையானதாக காணப்படலாம். எதிர்காலம் நிச்சயமற்றதாக தோன்றலாம். எதிர்காலம் நிச்சயமற்றதாக. Your future may seem uncertain. எதிர்காலம் நிச்சயமற்றதாக தோன்றலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, எரிகோவின் தேவன் இன்றும் மதில்களை இடிக்கிறார். ஹல்லேலூயா. எரிகோவுக்கு முன்பாக ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தவர் உங்களுக்கு முன்பாக ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. தாவீதின் தேவன் இன்றைக்கும் ராட்சதர்களை வீழ்த்துகிறார். சிலுவையில் இயேசு ஏற்கனவே பாவம், சாத்தான், மரணம் ஆகியவற்றின் மேலே ஜெயம் பெற்றார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஹல்லேலூயா இறுதி ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.